வணக்கம் வாங்க மைக்கில் மாட்டிங்களா மாட்டிட்டேங்க வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சுடைய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூடவே அதுக்கு தக்காளி சட்னி. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா விலை ரொம்ப மலிவாக விற்கிது. இப்போ இந்த தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சாதாரணமாக நம்ம நார்மலாக இட்லி தோசையோடையும் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே இந்த சட்னி நல்லாயிருக்கும். தோசையோடு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். அது மாதிரி எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்படியே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா தகன்னு இருக்குது. சட்னி பார்த்து ரொம்ப கோவமாக வர மாதிரி தான். கூடவே வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச், ஏற்கனவே நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் போட்டிருப்பேன். இந்த தோசையும் சட்னியும் கேட்டிருந்தீங்க. பச்சை பயிர் வச்சு தோசையும் இன்ஸ்டண்ட்டாக மாவு நம்ம நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி புளிக்க வைக்காமல் அப்படியே ஊற்றுறது தான். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி வச்சிங்கன்னா 3 வேளைக்கு வச்சுக்கலாம் போல நீங்கள் சொல்கிறது பார்த்தானது. காலைல தோசை, மத்தியானம் சாதம், அதுக்கப்புறம் நைட்டுக்கு சப்பாத்தி இல்லை பூரி. ஓகே. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம மேலே கேரட்டுக்கு பன்னீர்லாம் தூவி கொடுத்தா சூப்பராக கலர்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இப்போ லீவ் வேறு, சம்மர் ஹாலிடேஸு, இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் உட்காந்துட்டு அழகாக சாப்பிடுவாங்க. இது வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க ஆந்திரா சைட்லாம். பச்சை பயிறு தோசையை இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் போட்டிருக்கும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, பெசரட்டு இதுக்கு நடுவில் வந்து உப்புமா வச்சு இஞ்சி சட்னியோடு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தோசைக்கு நம்ம பருப்பு ஊற வைக்கணும். இப்போ இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அளவுக்கு முழு பச்சை பயிறு எடுத்துக்கிறேங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிளாஸுக்கும் கொஞ்சம் கூட வந்து அரிசி. இந்த அரிசி இன்றைக்கி வந்து நான் பச்சரிசி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா இட்லி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடணும். இப்போ நீங்கள் காலையில் தோசை ஊற்ற போகிறோன்னா நைட்டே ஊற வச்சிடணும் நம்ம. இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ஒரு 8 காஞ்ச மிளகா ஊற வச்சிடலாங்க. காஞ்ச மிளகா நான் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 8 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக நீளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5-6 கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து புளியும் இது கூட சேர்த்துடலாம் நம்ம. இப்போ மிளகாவும் புளியும் ஊறுறதுக்கு நல்லா சூடான தண்ணியை ஊற்றிடலாம். சுட தண்ணியை நமக்கு சீக்கிரமாக ஊறிடும். ஒரு 10-15 நிமிஷத்தில் நமக்கு ஊறிடும். இப்போ நல்லா நமக்கு ஊறியாச்சு. இந்த வெயிலுக்கு இந்த பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா முழு பச்சை பயிர் வந்து நமக்கு உடம்புக்கும் குளிர்ச்சியும் கூட. அதே மாதிரி புரத சத்தும் ப்ரோட்டீனும் பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் போட்டுட்டோம். இது கூட காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த சைஸில் ஒரு துண்டு இஞ்சி, இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் ஜீரகம்லாம் சேர்க்கும்போது கொத்தமல்லி தழையோட. இப்போ இந்த ஊற வச்சுருக்கிற நம்ம தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது சீக்கிரமாகவும் நமக்கு மஞ்சிருங்க. ரொம்ப மழைன்னு அரைக்கணும்னு இல்லை, லேசாக ஒரு ரொம்ப நறுப்புன்னு இருக்கிறது தேவையில்ல, ரொம்ப மழை ஒரு மீடியமாக அரைச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக நம்ம இதிலே ஊற்றிடலாங்க. மாவு கூடவே. இந்த மாவு புளிக்க வைக்க வேணாமானது? இல்லைங்க, புளிக்க வைக்க வேணாம், அப்படியே தான் ஊற்றணும். ஊற வைக்கிறதுக்கு மட்டும் 8 மணி நேரமா? நைட்டு ஊற வச்சுட்டா காலையில். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பச்சை பயிர்ப்பு கொஞ்சம் நமக்கு வாயு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு தான் இஞ்சி நம்ம கூடவே சேர்த்துருக்கோம். இது கூடவே உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாங்க. தண்ணி இன்னும் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம் மாவு. இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ மாவு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு சட்னி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ தக்காளி சட்னிக்கு இந்த சைஸில் 2 வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதே மாதிரி இந்த சைஸில் ஒரு 6 தக்காளி பழம். இது இந்த தக்காளி பழம் பெருசாக இருக்குது. சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கிலோ கணக்கில் சொன்னால் நல்லாயிருக்கும் நந்தி. வெயிட் போட்டியானது
தக்காளியோடைய கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு தக்காளிங்க இது. அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரியாமனை எப்படி கவுண்டர் டாப்பர் மேலே வச்சு கட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. இங்கே வந்து மிக்ஸி இருக்குங்க. மிக்ஸியோடைய சப்போர்ட் வந்துட்டு இந்த அரியாமனை மேலே இருக்கும். இப்படி இங்கே இந்த முட்டு கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல அரியாமனை. அப்போ வந்து அரியாமனை பார்த்திங்கன்னா நகராது. இப்போ நான் வந்துட்டு இது மேலே அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்து நான் அப்படியே இப்படி சாஞ்சிட்டு நிற்கிறதுனால அரியாமனை எங்கேயுமே நகராது. எனக்கு வந்துட்டு இது அரியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆளுக்கு 6000 5000 போட்டு ஒரு மிக்ஸி வாங்கி வச்சிங்க. மிக்ஸி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்துல. வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற மிளகாவும் புளியும் சேர்த்துடலாங்க. நம்ம ஊற வச்சிட்டோம்னா அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சுட தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இப்போ இது கூட நான் சின்ன பூண்டு பல்லாக இருக்குன்றதுனால ஒரு 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. தோலோடு தான் சேர்த்துருக்கேன், ஆனால் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த சைஸில் இஞ்சி தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ இந்தளவுக்கு ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்புங்க, என்னங்க பண்ணுறீங்க? அப்படி பண்ணால் டக்குன்னு அரைச்சின்னு வந்துடுவாங்க. கேமரா நான் சமைச்சின்னு இருக்கேன், கேமரா வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த தண்ணியும் நம்ம அப்படியே சேர்த்து நல்லா விழுது போல் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதில் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா கார சட்னி ஆனது எங்கள் அம்மா செய்வாங்க. கரெக்டாக? அதுக்கு இன்னும் பூண்டு நிறைய சேர்க்கணும். அவ்வளோதான், பூண்டு மட்டும் சேர்த்தாலே. இஞ்சி சேர்க்க மாட்டாங்க அதில். அவர் சொல்கிற சட்னி அப்படி கிடையாதுங்க. பூண்டு சட்னிக்கு நம்ம வந்துட்டு இதில் இஞ்சிலாம் சேர்த்துருக்கேன், இஞ்சி பட்டையெல்லாம் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி மிளகாவை நல்லா ஊற வச்சுட்டு பூண்டு நல்லா உரித்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு பூண்டு புளி மிளகா வச்சு, ஆனால் அம்மியில் அரைக்கணும். நல்லா அம்மியில் மைய அரைச்சி அப்படியே சுட சுட இட்லி ஆவி பறக்கிறது இருக்க இந்த சட்னியும் அது கூட நல்லெண்ணையும் ஊற்றி தொட்டுட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். கூட 2 இட்லி கூட நல்லா சாப்பிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும் பூண்டு சட்னி. நானும் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன், அம்மியில் அரைச்சி தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த வெய்ய நாளில் மிளகாலாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் தவிர்த்துடலாம். அப்படி ஆசைப்பட்டால் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் நல்லா மோர் குடிச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாகிடும். அது வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துடலாங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு பொரியும் போதே நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம். சீரகமும் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு 10 போல் வெந்தயம் நிறைய சேர்க்க வேணாம், ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். வெங்காயமும் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. வெங்காயம் மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்கும் போதே கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலை, வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திட்டமாக நமக்கு மீடியமாக வதக்கிக்கினா போதும் வெங்காயத்தை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகா விழுதை சேர்த்துடலாம். மிளகா விழுது வெறும் கையால் எடுத்திங்கன்னா இப்போ கை நல்லா எரிச்சல் எடுத்துக்கும். ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனாக வச்சு அப்படியே சேர்த்து விட்டுடலாங்க. ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம மிளகா விழுது அரைச்ச அதே மிக்ஸி ஜார்லேயே இப்போ இங்கே ஒரு 6 தக்காளி பழத்தில் 3 தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். மீதி 3 தக்காளி பழம் வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச மிளகா விழுது மசாலா விழுதை நம்ம சேர்த்து அதோட பச்சை வாசனை போய் நமக்கு எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணுங்க. லோ ஃப்ளேம் வச்சு தான் நம்ம வதக்கின்னு இருக்கோம். இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துடலாம். தக்காளி விழுது சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுறலாங்க. இப்போ தக்காளி விழுது சேர்த்துட்டோங்க. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம்.
இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தக்காளி பழத்தையும் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம இதில் வதக்கிக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கும்போது தக்காளி பழமும் நமக்கு நல்லா வதங்கிடும். நல்லா மசிய வந்து நம்ம தக்காளி பழத்தை வதக்கணும். இப்போ இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை, அதனால் தூள் இல்லைன்னா மிளகா ஊற வைக்கும் போதே காஷ்மீரி மிளகாய் சேர்த்துட்ருப்பேன். இப்போ அது இல்லாதனால காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வீட்டில் மிஷினில் போயிட்டு நம்ம காஷ்மீரி மிளகாய் வந்து கடையில் வாங்கிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அப்படியே போய் மிஷினில் அரைச்சிக்க வேண்டியது தான். எங்கே ஜம்மு காஷ்மீர்லையா? ஜம்மு காஷ்மீர். காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் கொடுக்கும். அதுக்காக இதை நம்ம சேர்க்கறது. ஓகேவா? ஏதாவது ஆன்னு ஒரு பதில் வருதா பாருங்கள். எங்கே ஜம்மு காஷ்மீர் கூட்டு மேடம் சொல்ல போகிறேன், பயமாக இருந்தது. வேறு ஒன்று கூட்டிகிட்டு போனேன்னு தப்பு. இப்போ தக்காளி போட்டுறதுன்னு நம்ம அப்படியே மசியறதுக்கு கரண்டி வச்சுட்டு கூட இதை மாதிரி நல்லா மசிச்சு விடலாம். ஃப்ளேம் வந்து ஒரு மீடியமுக்கு லோக்கு ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நடந்தி. வரும், கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாங்க. இந்த தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ், ஒரு 1/4 கிளாஸ்க்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு இப்போ சட்னி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கொதிக்க வச்சிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ மூடி போட்டு மூடி விட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு லோவுக்கும் மீடியமுக்கும் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் நமக்கு அப்படியே கொதிக்கட்டும். இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் நடுவில் வந்து திறந்து ஒரு தடவை கலந்து விட்டு தான் மூடி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கலந்து விட்டுட்டு இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே தக்காளி சட்னிக்கு நான் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்ப்பேங்க. அப்போ தான் உப்பு காரம் நமக்கு பேலன்ஸ் பண்ணணுன்னு. நீ உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் நல்லா ஒரு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்ற வேணாம், சூடான தண்ணியை ஊற்றிடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு கொதிக்கணும். உடனே ஒரு தட்டு இட்லி ஊற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். சட்னி கலர் பார்த்தா இட்லி ஊற்றி சாப்பிட்டா போச்சு. இப்போ இது மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நமக்கு மேலே அப்படியே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். புரோட்டீன் தோசை தான் நீ சாப்பிடுங்க. இட்லி நான் சாப்பிட்றேன்றீங்களா? இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்துடலாம். பாருங்கள், அப்படியே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா தகன்னு இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிடலாம். சட்னி பார்த்து ரொம்ப கோவமாக வர மாதிரி தான். இப்போ நல்லா சூப்பராக தக்காளி சட்னி நல்லா தகதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு. தோசை ஊற்ற வேண்டியது தான். தோசை இதை அப்படியேவும் ஊற்றலாம். பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேலே அப்படியே தூவி கொடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி தலையெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பக்கம் மேலே வந்து அதை தூவிட்டு கொஞ்சம் பன்னீரும் துருவி வச்சுருக்கோங்க. 2 இதை மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க எல்லாம் இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படியாவது எங்களை சாப்பிட வச்சுறீங்க. நீங்கள் குழந்தையா? உங்கள் முயற்சியை வந்து பாராட்டணும். இப்போ நமக்கு சூப்பராக தோசையும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். இந்த சட்னியை வந்துட்டு இந்த தோசை மேலே வந்து நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம். தோசையும் சட்னியும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.